இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மே 1 உழைப்பாளர் தினம். அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். என்னதான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லீவ் விட்டுருப்பாங்க. உழைக்கிறவங்க எல்லாத்துக்குமே. ஆனா, வீட்டுக்குள்ள இருக்கிற கிச்சனுக்கு மட்டும் நம்ம இன்னைக்கு லீவ் குடுத்துருக்க மாட்டோம். அம்மாவும் பார்த்தீங்கன்னா, லீவ் போட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்டுருக்கவும் மாட்டாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உழைச்சிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் குடுங்க அப்படின்னு சொல்லி எந்த அம்மாவும் கேட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உழைப்பாளர் தினம் தானங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க லீவ் போட்டிருந்தா நம்ம நிலைமைய நெனச்சு பாருங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. வெளியில போய் வேலை செஞ்சா மட்டும் தான் வேலை கிடையாதுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறதும் வேலை தான். எவ்வளவோ வேலைகள் வீட்டுக்குள்ளேயுமே இருக்குது. நம்மளுக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு வருதுன்னா, அம்மா உழைக்கிறனால மட்டும் தான் வருது. நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போறோம்னா, அம்மா துவைக்கிறனால மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அம்மா செய்கிறதுனால மட்டும் தான் வருது. நம்ம ஜாலியா வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வந்துடுறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, லேபர்ஸ் டேன்னு இருக்குது. ஆனா, அம்மாவுக்குலாம் இருக்குதுங்களா? அவங்க எப்பயாச்சும் லீவ் போட்டுட்டு இருக்கிறாங்களா? எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு உழைச்சீங்க? எத்தனை பேர் அம்மா